வெல்கம் டு இன்வெர்டட் டிட்டோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல்ல கிராஃபிக்ஸ், ஓகேங்களா, டிசைன் சிம்பிள்ஸ்லாம் பண்ண போகிறோம். அண்ட் தென் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஹெச்டிஎம்எல்ல பேசிக் டேக்ஸு, அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து கிராஃபிக்ஸ், ஓகேவா. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். W3 ஸ்கூல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஃபஸ்ட்டு எஸ்விஜி கேன்வாஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. நம்ம வந்து ரெண்டுத்துலேயும் பார்ப்போம். கேன்வாஸ் வந்து கொஞ்சம் ஜாவாஸ்கிரிப்ட் ரிலேட்டடானது. ஸோ வந்து நம்ம அது ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம கூகுள் மேப்ஸ் அதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. எஸ்விஜி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. HTML டுடோரியல் போயிடலாம். அது வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேன்வாஸ் அப்படின்றது ஒரு ஏரியா, அதில் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணணும், ஓகேங்களா. எஸ்விஜி அப்படின்றது ஆல்ரெடி இருக்க டேக்ஸ், ஓகேங்களா. அது வந்து XML அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளே டிசைன் பண்ணுறது. எஸ்விஜி ஒரு இமேஜுக்கு ஈக்குவல், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கேன்வாஸ் ட்ரை பண்ணுவோம். கேன்வாஸ் சிம்பிள் தான், அதில் லைன் ட்ரா பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேன்வாஸ்க்கு ரெட், இது வந்து ஆர்டினரியாக சாலிட் கலர், இது கிரேடியன்ட் கலர், மல்டி கலர், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு, அதாவது டெக்ஸ்ட்டு அதில் வந்து எப்படி கலர் வர வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. கேன்வாஸ் எலமெண்ட் இஸ் யூஸ்டு டு ட்ரா கிராஃபிக்ஸ், ஓகேங்களா. கேன்வாஸ் அப்படின்றது HTML ஒரு டேக், ஓகேவா. அந்த ஏரியாவில் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுவோம். ப்ரௌசர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ப்ரௌசரில் தான் சப்போர்ட் ஆகும் அப்படின்ட்டு. க்ரோம் வந்து இப்போ 40 கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ வந்து நம்ம பயப்பட தேவையில்ல, க்ரோமில் தாராளமாக ரன் ஆகும். கேன்வாஸ் அப்படின்றது ஒரு ஏரியா. இப்போ வந்து ஒரு ஏரியா மென்ஷன் பண்ணுறோம். இந்த ஏரியாவில் தான் நான் வந்து, அதாவது 200x100 தான் நான் வரைய போகிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டோம், ஓகேங்களா. நம்ம வந்து இது எக்ஸாம்பிளில் போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். நோட்பேட் சைஸ் விசிபிளாக தான் இருக்கும். ஏதாவது கொஞ்சம் பெருசு பண்ணிடல. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏதாவது தெரியுதா பாருங்கள். ஒன்றுமே வராது. பிகாஸ் அது ஜஸ்ட் ஒரு டேக், அதுக்குள்ளே ஏதாவது இருந்தால் தான் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். இங்கே மட்டும் ஏன் பாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அவங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க, ஓகேங்களா. இது இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ஸ்டைல் பார்டர் அதெல்லாம் கொடுக்கல. இதுக்கு நெக்ஸ்ட் இப்போ இதை கீழே மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த எலமெண்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. இந்த பாருங்க, ஃபஸ்ட்டு இருக்கிற கேன்வாஸ் இங்கே இருக்குது, ஓகேங்களா. அதை விட்டுட்டு பக்கத்தில் இது வந்திருக்கு, ஓகேவா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னென்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு வித்து ஹைட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஸ்டைலில் வந்து பார்டர், ஓகேவா. பார்டரோட ப்ராப்பர்ட்டி என்ன, 1 பிக்சலு சாலிட் பார்டர். உங்களுக்கு பார்டர்லாம் சொன்னாங்க, டாட்டடு, டேஷடு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக் கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல் 0னா பிளாக் கலர், ஆல் 1னா ஒயிட் கலர். இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆட் பண்ண போகிறாங்க. ஜாவாஸ்கிரிப்டில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு, மை கேன்வாஸ் அப்படின்றத லொக்கேட் பண்ணுறாங்க. கெட் எலிமெண்ட் பை ஐடி. உங்களுக்கு சொல்லிட்டேன், டேகுன்றது ஒரு எலிமெண்ட். கெட் எலிமெண்ட் அப்படின்னா அந்த எலிமெண்ட்டை எடுன்னு அர்த்தம். நமக்கு இங்கிலீஷ் யூஸ்ஃபுல்லாக தெரியும். கெட் எலிமெண்ட் அப்படின்னா அந்த எலிமெண்ட்டை எடுக்க போகிறோம், ஓகேவா. கெட் பாக்ஸ் அப்படின்னா பாக்ஸ் எடுன்னு அர்த்தம். ஜென்ரலாக இங்கிலீஷில் சொல்கிறோம், ஓகேங்களா. பை ஐடி எதை வச்சு எடுக்கணும், ஐடியை வச்சு எடுன்னு சொல்கிறோம்.
ஓகேங்களா. இங்கே ஐடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மை கேன்வாஸ் அப்படின்றது தான் ஐடி. அதை யூஸ் பண்ணி எடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த சி அப்படின்றதும் அங்கே இருக்கிற எலமெண்ட்டும் ஒன்று தான். அண்ட் தென் 2D கிராஃபிக்ஸ் வரைகிறதுக்கு இதை இனிஷியேட் பண்ணுறாங்க. c.get context of 2D அப்படின்னா அதில் 2D கிராஃபிக்ஸ் நம்மளால் வரைய முடியும். அண்ட் தென் வந்து கர்சராக மூவ் பண்ணுறாங்க. ஓகேவா, 0 இருந்து 0 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த கர்சரை. ஓகேவா, கர்சர் மீன்ஸ் பாயிண்டர். இப்போ வந்து நம்ம பெயிண்ட்லலாம் ட்ரா பண்ணுறப்போ ஒரு பென்சில் வரும். இப்போ வந்து 0 மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட டாப்புக்கு போயிடும், டாப் லெஃப்ட்டுக்கு. ஓகேங்களா, எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு போயிடும். ஜூம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு போயிடும். அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரா லைன் டு ஓகேங்களா 200லேருந்து 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து இங்கே ஒரு லைன் வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, நம்ம எக்ஸாம்பிளை ரன் பண்ணுவோம், ஸ்ட்ரோக் வச்சு ரன் பண்ணுவோம், ஸ்ட்ரோக் இல்லாமல் ரன் பண்ணுவோம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துட்டு வாங்க. பாடி டேகுக்குள்ளேயே ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்ட்ரோக் வச்சு ரன் பண்ணுவோம். ஓகே, பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ரெண்டுமே மை கேன்வாஸ் தான். ஓகேங்களா, இந்த பாருங்கள், இதுவும் ஐடி ஈக்குவல் டு மை கேன்வாஸ், இதுவும் ஐடி ஈக்குவல் டு மை கேன்வாஸ். ஓகேவா, நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு குழப்பத்தை உண்டாக்கியிருக்கோம், எந்த ஐடியா எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எரர்லாம் எதுவும் த்ரோ பண்ணாது. ஸோ டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு இருக்கிற ஐடியா எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து மை கேன்வாஸ் 1 அப்படின்னு இருக்கட்டும். ஓகேங்களா, இப்போ பாருங்க கரெக்டாக வந்துடுச்சு இந்த பாக்ஸ்க்கு, பிகாஸ் ஒரே ஒரு மை கேன்வாஸ் தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ரோக் அப்படின்றத ரிமூவ் பண்ணுறது மீன்ஸ் கமெண்ட் பண்ணியாச்சு. அப்புறமா ஸ்ட்ரோக் இல்லை. ஓகேவா, லைன் வரைஞ்சிடுச்சு. அந்த இடத்துல உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரோக் கொடுக்கணும், அப்போ தான் அந்த லைன் தெரியும். காம்பஸ் வச்சு கோடு போட்டால் தெரியுமா? தெரியாது. ஓகேங்களா, அது மாதிரி தான் நம்ம இப்போ வரைஞ்ச லைன் காம்பஸ் வச்சு போட்ட மாதிரி. இப்போ வந்து அது மேலேயே பென்சில் வச்சு ட்ரா பண்ணணும். ஓகே, புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அண்ட் தென் இதுதான் பேசிக் ட்ரா சர்க்கிள். ஓகேங்களா, ட்ரா சர்க்கிள் ctx.begin path அப்படின்னா ஆர்க் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆர்க் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் இனிஷியல் செட்டிங் பொசிஷன். இதெல்லாம் 2π அப்படின்னா 360 டிகிரி. ஓகேங்களா, நம்ம வந்து இதோட வேல்யூஸை வந்து ட்ரை டு யுவர் செல்ஃப் கொடுத்து சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு மாற்றி ஒர்க் பண்ண முடியாது. சைட் பை சைடு வச்சு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு கேன்வாஸ் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். D3ன்றது இந்த கிரே கலர் வர வைக்கிறதுக்காக. ஓகேங்களா, இப்போ வந்து பிகின் பாத் அப்படின்றது ஜஸ்ட் பாத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேங்களா, அடுத்து இங்கே வந்து பார்த்து வரைய போகிறோம். 95 அப்படின்னு இருக்கு, 5 அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, 4 வந்துருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது, அது எக்ஸ் பொசிஷன். ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸை டினோட் பண்ணுது. 15 இருக்குது. இதை டெலீட் பண்ணால் 5 ஆகும். இப்போ ரன் பண்ணுறோம், அப்போ அது ஒய் பொசிஷன். ஓகேங்களா, எக்ஸு ஒய், அதாவது இந்த டாப் வந்து 0,0 அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் எக்ஸையும் ஒய்யும் எவ்வளோ மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. இங்கேருந்து இது ஒரு 95, இங்கேருந்து ஒரு டாப்லேருந்து ஒரு 50. ஓகேங்களா, அப்படியே மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறோம். இது என்ன 0, இதுக்கு 100 கொடுத்து பார்ப்போமே.
ஓகே, ஒரு நிமிஷம் இதை டிஃபால்ட் வேல்யூக்கு மாற்றிட்டு வரும், அப்போ தான் நமக்கு தெரியும். சரி, 10 கொடுப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வந்து 1 கொடுப்போம், சம்திங் சேஞ்ச் ஆகுது. 0 கொடுப்போம். ஐ திங்க் இது வந்து பார்ட்ஸாக பிரிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இதை அவ்வளோக்கா யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, பட் இருந்தாலும் ஓகே. இந்த 40 விட்டுட்டோம், நம்ம 140 அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். இன்விசிபிள் ஆகிடுச்சு. 30 கொடுப்போமே, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவோம். சரி, 90 கொடுப்போம். சர்க்கிளோட சைஸ் ஓகேங்களா, எவ்வளோ பெருசு இருக்கணும் அப்படின்ட்டு 40, ஐ திங்க் டயாமீட்டர். அண்ட் தென் 2π உங்களுக்கு தெரியும் ஓகேவா. 3π கொடுத்து பார்ப்போமா என்ன நடக்குதுன்னு. 3π கொடுத்தா ஒன்றுமே நடக்காது. ஒய்? பிகாஸ் 2π கொடுத்தோம் அப்படின்னா 2 செமி சர்க்கிள் வரைஞ்சிரும். 3π கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் அது மேலே இன்னொரு செமி சர்க்கிள் இருக்கும். ஸோ வந்து நமக்கு அது தெரியாது. இந்த பேராமீட்டரை மட்டும் ஓகே. இப்போ வரல பாருங்க, 2π கொடுத்தப்போ இந்த இடத்துல பாருங்க, 2π கொடுக்குறேன்னா இந்த இடத்துல ஒரு பார்ட்டு மிஸ் ஆகுதா ஓகேங்களா. இதே நான் இங்கே 3π கொடுத்தா அந்த பார்ட்டு மிஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா, அந்த எப்படி சொல்கிறது, 3π கொடுக்குறப்ப எக்ஸ்ட்ராவாக ஒரு செமி சர்க்கிள் வந்துடும் ஓகேங்களா. அது வந்து இதை ஃபில் பண்ணிடும். வேறுனா இங்கே நான் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்களேன். ஓகே, இப்போ சேஞ்ச் தெரியல. இப்போ 5 போகிறேன் ஓகேவா. இப்போ புரியுதுங்களா. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ நிலாலாம் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். தென் ஜாவாஸ்கிரிப்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பயும் போல் கெட் கான்டெக்ஸ்ட் 2D, அடுத்து அதுக்கு வந்து ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. 30px ஏரியல் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இங்கே என்ன ஃபாண்ட் வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். அந்த ஃபாண்ட் அந்த சிஸ்டமில் அவைலபிள் அப்படின்னா ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஃபில் டெக்ஸ்ட், அதாவது ஃபில் கலர் அந்த மாதிரி. இப்போ வந்து எம்எஸ் பெயிண்டில் பார்த்தீங்கன்னா ஃபில் கலர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கலரை ட்ராப் பண்ணோம் அப்படின்னா எல்லா இடமும் கலர் ஃபில் ஆகிடும். இங்கே ஃபில் டெக்ஸ்ட் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்டு ஃபில் ஆகிடும். அண்ட் தென் வந்து பொசிஷன் சொல்லியிருக்காங்க 10,50 அப்படின்னு XY. ஸோ வந்து 10 பொசிஷன் எக்ஸ்லேயும் 50 பொசிஷன் ஒய்லேயும் நவுந்துடும் ஓகேங்களா. இப்போ வந்து எப்படியும் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து மேலே உள்ளதை ஓவர் ரைட் பண்ணிடும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் நடக்கும், ஹைலைட் பண்ணியிருக்கிறது. அகைன் நான் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன்ல, அது நடக்கும். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஸ்ட்ரோக் வந்து ஓகே. ட்ரை பண்ணி பார்ப்போமே. 2 ஸ்கிரிப்ட் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரோக்கை ட்ரா பண்ணும், இன்னொன்று டெக்ஸ்ட்டை ட்ரா பண்ணும். என்ன நடக்கும்னு பாருங்கள். சொன்னா ஓவர் ரைட் பண்ணும் அப்படின்ட்டு. சாரி, ஓவர் ரைட்டில் அது மேலே இருக்கும் டெபாசிட்டை ஓகேங்களா. இப்போ வந்து அந்த XY பொசிஷன் இது வந்து 100 பொசிஷன் நவுத்துனோம் அப்படின்னா இது சென்டரை தாண்டி இருக்கும் ஓகேங்களா. அதை பாருங்க, கரெக்டாக சொன்னால சென்டரை தாண்டி. பிகாஸ் இது 200. உங்களுக்கு வேணும் அப்படின்னா X 100 கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக சென்டருக்கு அப்புறம் வந்து லெட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுதான் லெட்டரை ட்ரா பண்ணுறதுக்கு கிரேடியன்ட், லீனியர் கிரேடியன்ட்லாம் பார்ப்போம். ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட் ஓகேங்களா. ஃபில் டெக்ஸ்ட் முன்னாடி பார்த்தது டெக்ஸ்ட்டில் ஃபில் பண்ணணும் கலரை ஓகேங்களா. இது வந்து ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட், அதாவது அவுட்லைன் மட்டும்தான் இருக்கும் டெக்ஸ்ட்டுக்கு. ஃபில் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக ஸ்ட்ரோக் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்ட்ரோக் மட்டும்தான் வரும். நான் அப்படியே இங்கேயே சேஞ்ச் பண்ணுறேன். சேவ்
சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக் மட்டும்தான் தெரியும், லெட்டர்ஸ் தெரியாது. ஓகேவா? இப்போ நான் வந்து இதை கமெண்ட் லைனாக மாற்றுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், லெட்டர்ஸ் போயிடுச்சு. பிகாஸ் அந்த லைன் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து இது ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட், அதாவது அதோட அவுட்லைன் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து எனக்கு ஃபில் டெக்ஸ்ட்டை அதை மாற்றினேன் அப்படின்னா வெளியில் இருக்க அவுட்லைன் இருக்காது. பார்த்தீங்களா? வெளியில் இருக்கிறது அவுட்லைனாக தெரியாது. இதுதான் ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்டுக்கும் ஃபில் டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம வந்து கேப்சா அப்போ தான் ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ வந்து அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் கேப்சா மீன்ஸ் நம்ம பாஸ்வேர்டுக்கு கீழே இருக்கும்ல, ஓகேங்களா? பாஸ்வேர்டுக்கு கீழே ஒரு இமேஜ் கொடுத்து அதை வந்து ரீடைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் கிரேடியன்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியாதுன்னா இந்த இமேஜ் பாருங்கள். ஒரு சைடு ரெட்டு, இன்னொரு சைடு ஒயிட்டு, அது அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. இதுக்கு பேர் தான் கிரேடியன்ட். ஒரு 2 லைன்ஸ் பெருசாக இருக்குது. ஓகேங்களா? காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்கிரிப்ட் டேக் விட்டுட்டேன். அதனால் கலர் அதிலே காமிச்சு கொடுத்துருச்சு. பார்த்தீங்களா? டார்க் பிளாக்ல விஏஆர்லாம் வந்து கலர் மாறிடுச்சு. ஓகேங்களா? இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து ரொம்ப இதில் டீப்பாக இது எதுக்கு அப்படிலாம் யோசிக்காதீங்க. கெட் எலிமெண்ட் பை ஐடி உங்களுக்கு சொல்லிட்டேன். கெட் கான்டெக்ஸ்ட் 2D அப்படின்னா 2D ட்ராயிங் வரையறதுக்கு. அண்ட் தென் கிரியேட் லீனியர் கிரேடியன்ட். ஓகேவா? இந்த 4 பேராமீட்டர்ஸும் அப்புறமா பார்ப்போம். ஓகேவா? ஆட் கலர் ஸ்டார்டிங் கலர் ரெட்டு. ஓகேவா? அதுதான் 0 to 1 எந்த வேல்யூ வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? எண்டிங் கலர் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டோம். ரெட்டில் ஆரம்பிச்சு ஒயிட்டில் முடியும். அதுக்கேற்ற மாதிரி இடையில அதுவாகவே வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஃபில்ட்ஸ், அதாவது சார்ட்டை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. ஃபில் ஸ்டைலு, எந்த இடத்த ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு கீழே ஃபில் ரெக்டாங்கிள்னு கொடுத்துட்டோம். ஃபில் ரெக்ட் அப்படின்னா ரெக்டாங்கிளை ஃபில் பண்ணணும். இதில் இருக்கிற அந்த 4 பேராமீட்டர்ஸ், அதாவது இங்கே இருக்கிற 4 பேராமீட்டர்ஸ் அண்ட் தென் இங்கே இருக்கிற 4 பேராமீட்டர்ஸை லைவாகவே பார்ப்போம். ஓகேவா? இங்கே ட்ரை டிவர்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம அதுக்குள்ளே இங்கே ரன் பண்ணிட்டு வருவோம். சேவ் பண்ணணும், இல்லை சேவ் பண்ணணும். ஓகேவா? சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால். ஓகே, இங்கே லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ 0ன்னு இருக்க இடத்துல 10 அப்படின்னு கொடுத்து ரன் கொடுக்குறேன். இமேஜை பாருங்கள். நீங்கள் லைட்டாக மூவ் ஆகிருக்கு, எனக்கு தெரியுது. நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்களான்னு தெரியல. 100 கொடுக்குறேன், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ரெட்டு அதிகமாகிடும். ஓகேங்களா? இதுதான் விஷயம். 50 கொடுக்குறேன். நான் சொன்னேன்ல, இது எக்ஸு, அதாவது இது எக்ஸு, இது ஒய். ஓகேவா? எக்ஸு இப்படி வந்தால் ஒய். இப்போ வந்து 50,0 அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸில் 50 மீன்ஸ் கர்சர் மூவில். ஓகே, எக்ஸில் 50 மீன்ஸ் இந்த இடத்துக்கிட்ட வரும். ஓகேங்களா? அண்ட் தென் ஒயில் 0னா சேம் பிளேஸ், இதே இடம் தான். பிகாஸ் இப்போ ஒயில் வந்து 1, 2 அப்படின்னு கொடுத்தோன்னா மூவ் ஆகும். பட் நம்ம வந்து 0 தான் கொடுத்துருக்கோம். இந்த இதில் வந்து 0 10ன்னு மாற்றினாலும் 20 மாற்றினாலும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பாருங்கள், சேஞ்ச் பெருசாக இருக்காது. 200 கொடுக்குறேன். ஒயிட் இப்போ மூவ் ஆகி வந்துருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து இந்த பேராமீட்டர்ஸ்லாம் ரொம்ப சேஞ்ச் பண்ணி பார்க்க தேவையில்லை. பிகாஸ் இது ஜாவா ஸ்கிரிப்ட். அண்ட் தென் இந்த 200 என்ன அப்படின்ட்டு இப்போ பார்ப்போம். 0 கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குது. அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு.
இந்த ஃபஸ்ட்டு 2 பேராமீட்டர்ஸ் ஒயிட் எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லும். லாஸ்ட்டு 2 பேராமீட்டர்ஸ் சாரி தப்பாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 2 பேராமீட்டர்ஸ் ரெட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லணும். அதாவது 50,0 சொல்லியிருக்கேன். 50,0ல் ஒயிட்டு ஸ்டார்ட் ஆகணுன்ட்டு. ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி இது ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அடுத்த 2 பேராமீட்டர்ஸ் ஒயிட் எங்கே ஸ்டார்ட் ஆகணுன்ட்டு. ஒயிட்டை 0,0ன்னு மென்ஷன் பண்ணதுனால இங்கேருந்து ஒயிட் வந்திருக்கு. ஓகேங்களா, இதுதான் விஷயம். டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் அதாவது 0, 0, 200 இருந்தது, அதையே கொடுத்துட்டேன். இங்கே வந்து 2 கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து ஒயிட்டு அப்படின்ட்டு. நான் வந்து 3ஆவதாக ஒரு கலர் ஆட் பண்ணேன். 3ஆவதாக கலர் ஆட் பண்ணால் தேர்டாக ஆட் பண்ணி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப படித்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, 0, 1 3ஆவது கலர் வேணும் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி 2ன்னு கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ வந்து இது தேர்டு கலராக வந்துடும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமே. அப்படி ட்ரை பண்ணுறேன், அதுதான் வெள்ளையாக மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ வந்து அது தப்பு. 0 to 1 தான் வேல்யூஸ் இருக்கணும். இப்போ பாருங்கள் 0.5 கொடுத்து ரன் பண்ணுறேன். ஒரு ஃப்ரான்ஸ் கொடின்னு நினைக்கிறது. ஓகேவா, ரெட்டில் ஸ்டார்ட் ஆகும், அப்படியே ஒயிட்டு வரும், ஒயிட்டிலேருந்து ப்ளூ. அதான் சொல்லியிருக்கேன். 0.5ல் ஒயிட்டு வரணும், 1ன்றப்போ ப்ளூ வந்துடணும். அதுக்கேற்ற மாதிரி அதுவே வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும் சென்டரில். ஓகேங்களா, சார்ட்டை ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன். கிரேடியன்ட் ஃபில் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல மட்டும் ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஃபில் ரெக்டாங்கிள். இதில் ஃபஸ்ட்டு 10 எதை கொடுக்குது அப்படின்னா எக்ஸ்பொசிஷன், அதாவது இந்த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, லெஃப்ட்டுக்கும் அந்த ரெட்டு ஸ்டார்டிங்க்கும் உள்ள டிஸ்டன்ஸு. இந்த 10 எது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இப்போ வந்து 100 கொடுத்து பண்ணால் இது வந்து டவுன் ஆகுது. ஓகேவா, ரொம்ப கீழே போயிடுச்சு. ஸோ வந்து அந்த இமேஜ் உங்களுக்கு தெரியல. 50 கொடுக்குறேன், இப்போ பாருங்கள். ஓகேவா, இதுதான் ஒய் பொசிஷன். இந்த 150 எதை குறிக்குது அப்படின்னா இப்போ 100ன்னு கொடுக்குறேன் பாருங்கள், சின்னதாயிடுச்சு இமேஜ். அதாவது இந்த ரெக்டாங்கிளோட விட்த்தை குறிக்குது. இந்த 80 ரெக்டாங்கிளோட ஹைட்டு. 10 கொடுக்குறேன், 10 கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இது ரெக்டாங்கிளோட ஹைட், இந்த 10. இதுதான் இந்த 4 பேராமீட்டர்ஸ். இங்கேயே வந்து உங்களுக்கு 4 பேராமீட்டர்ஸ் சொன்னால் இந்த 4 பேராமீட்டர்ஸ். ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்காதுங்க. ஜஸ்ட் இது சும்மா கேப்சாக்காக மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வேறு எந்த யூஸும் நமக்கு தேவையில்லை. இதை வச்சு சார்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒரே தேவையில்லை, ஆல்ரெடி இருக்குது. இது வந்து ரேடியல் கிரேடியன்ட். ஓகேங்களா, ஸோ வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னொரு 2 பேராமீட்டர்ஸ் டிகிரி மாதிரி சொல்கிறது. ஓகேவா, இதை நான் உங்ககிட்ட விடுறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து இமேஜ் ட்ரா பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இமேஜ் ட்ரா பண்ணுறது ட்ரை பண்ணி பார்ப்போமே. அவங்க கொடுத்துருக்க டுட்டோரியலையே ட்ரை பண்ணுவோம். ட்ரை இட் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இமேஜே வரையணும். இந்த பாருங்கள், இமேஜை வரைஞ்சிடுச்சு. அதாவது கெட் எலமெண்ட் பை ஐடி கேன்வாஸ் 2D கிராஃபிக்ஸ்னு சொல்லியாச்சு. அடுத்து இமேஜ். ஓகேங்களா, இமேஜ் அது வந்து கெட் எலமெண்ட் பை ஐடி ஸ்க்ரீம் அப்படின்றது இங்கே வந்து இமேஜோட ஐடி, இமேஜ் டேக்கோட ஐடி தான் ஸ்க்ரீமு. இந்த இமேஜை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. ட்ரா இமேஜ்னு சொன்னால் வரைஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ அங்கே இருக்கிற இமேஜ் இங்கே வந்துடும். இல்லைன்னா 10,10 கொடுத்துருக்காங்க. நம்ம 100,100 கொடுத்து இது என்ன பேராமீட்டர்ன்றதை செக் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ரன் பண்ணிட்டேன். இப்போ ட்ரை கொடுக்கணும். ஓகேவா, 100,100 கொடுத்தோன்னே இமேஜ் வந்து இந்த சின்ன இடத்துல வந்துருக்கு. பாக்ஸ் வந்து 100,100 கிரியேட் ஆகிருக்கு, ஐ திங்க் ஸோ. அதில் இந்த இமேஜ் வந்து ஒரு ஓரமாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ 10,10 இருக்கட்டும். இப்போ ட்ரை இட்.
மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட யூசேஜ் என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லணும்ல. ஓகே, எனக்கு அந்த 10,10 என்னென்னு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஓரமாக ஒரு 10 பிக்சல்ஸ் நகர்ந்துருக்கு. அதேமாதிரி இந்த 10 வந்து டாப்பில் இருந்து ஒரு 10 பிக்சல்ஸ் நகர்ந்துருக்கு. அதை என்னால் பார்க்க முடியுது. ஓகேங்களா, அது வந்து பொசிஷன் எங்கே வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது. இந்த விஷயத்தை நான் ஆக்சுவலி வந்து முன்னாடி நோட்டீஸ் பண்ணல. இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி தான் வந்து நம்மளே வந்து மாற்றி இன்புட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ண முடியும். ட்ரா இமேஜோட கேன்வாஸ் டியூட்டோரியல் முடியுது. இதில் வந்து நிறைய இருக்குது. ஓகேவா, இது வந்து பேசிக்ஸ் தான். உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா இங்கே டியூட்டோரியல் லிங்க் இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து பாயிண்டர் வச்சுருக்கேன், அதில் போயிட்டு பாருங்கள். பேசிக்ஸ்க்கு இது போதும். நம்ம வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல கேன்வாஸ். அண்ட் இப்போ எஸ்விஜி போயிடலாம். உங்களுக்கு நான் யூஸ் பண்ண இமேஜஸோட சாம்பிள்ஸ் காட்டுறேன்னு சொல்லிடுங்க. காட்டுறேன். வாட் இஸ் எஸ்விஜி? ஓகேங்களா, ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ். ஓகேவா, இங்கே இருக்க பாருங்கள். இதுதான் எஸ்விஜியோட மெயின் எக்ஸ்பேன்ஷன். ஃபஸ்ட்டு எந்த இமேஜ் லோட் ஆகும் அப்படின்னா எஸ்விஜி தான். எஸ்விஜியை இமேஜாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது எஸ்விஜிக்கு கோடிங் மாதிரி போட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சு லோட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வெப்பேஜ்லேயே வந்து அதுக்கு கோடிங் கிரியேட் பண்ணலாம். 2 ways இருக்குது. பட் எஸ்விஜி தான் ஃபஸ்ட்டு லோட் ஆகும். பிஎன்ஜி ஜேபக்லாம் வந்து அதுக்கு அடுத்து தான் லோட் ஆகும். நான் இதை இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு சின்ன சர்க்கிள் கிரியேட் பண்ணுறதுக்கான எஸ்விஜி கோடிங் இது. காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் இருக்கிற கேன்வாஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். பிகாஸ் நம்ம கேன்வாஸ் தேவையில்லை. எஸ்விஜி மட்டும் இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணலாம். எஸ்விஜி வந்து HTML-ஓடது கிடையாது. ஸோ வந்து அதுக்குள்ளே இருக்கிறது ஹைலைட் ஆகாது. ஓகேவா, எல்லோ கலர் டிராயிங், அதுக்கு மேலே க்ரீன் கலர் அவுட்லைன். இப்போ வந்து இதோட எப்படி வருது அப்படின்னு பார்த்துருவோம். 100,100 சைஸு. இது நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குற பேராமீட்டர் தான். சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, சர்க்கிளை ட்ரா பண்ணுறாங்க. CX CY. ஓகேவா, அது வந்து XY பொசிஷன் மாதிரி தான். சர்க்கிளோட X, சர்க்கிளோட Y. R அப்படின்னா என்னவா இருக்கும்? சர்க்கிளில் நம்ம R அப்படின்னு என்ன படிச்சிருக்கோம்? ரேடியஸ். அவ்வளோதான். ஸ்ட்ரோக்கு க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸ்ட்ரோக்னா என்ன? க்ரீன் கலரில் அந்த இமேஜ் என்ன இருக்கும் அதுதான் ஸ்ட்ரோக்கு. இங்கே க்ரீன் கலரில் என்ன இருக்குது? ஒரு அவுட்லைன் இருக்குது. அவுட்லைன் வேணுமா? அப்போ அதுக்கு பேர் ஸ்ட்ரோக்குன்னு பேர். ஸ்ட்ரோக்குன்னு கொடுத்து கலர் கொடுங்க. நான் ப்ளூன்னு கொடுக்குறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரோக் வித்து. ஸ்ட்ரோக்னா என்னென்னு தெரிஞ்சு போச்சு. அவுட்லைனோட வித்துனா அது எவ்வளோ மொத்தமாக இருக்கணும் அப்படின்றது. 4 பிக்சல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நான் 10 பிக்சல்னு தரேன், சேஞ்ச் ஆகும். ஃபில் அப்படின்னு இருக்குது, எல்லோன்னு இருக்குது. ஃபில் எல்லோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியலையா? இங்கே எல்லோ கலரில் என்ன இருக்குது? உள்ளே வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுதான் ஃபில்லு. நான் இதை ரெட்டுன்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். என்னோட ஓன் எஸ்விஜி ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸ்ட்ரோக் வந்து பிளாக்னு கொடுக்குறேன். டிராஃபிக் சிக்னல் ரெடி பண்ணுறேன். ஓகேவா, இதே மாதிரி எனக்கு வந்து 3 சர்க்கிள் தேவைப்படுது டிராஃபிக் லைட்டுக்கு. ஓகேவா, காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட். ரெட்டு. வேறு என்ன கலர் இருக்கும்? ஆரஞ்சு அண்ட் தென் க்ரீன். 3 கலர்ஸ் டிராஃபிக் லைட்டில் இருக்கும். எல்லாமே ஒன்றுத்து மேலே ஒன்றே வருது. ஒன்றுத்து மேலே ஒன்று வருது. எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் கடைசியாக வந்துருக்கு. ஓகேவா, ஸ்க்ரோலும் பண்ண முடியல. அப்போ ஸோ ஒன்றுத்து மேலே ஒன்று வந்திருக்கு. காரணம் என்ன? எல்லாத்தோட XY பொசிஷன் சேமாக இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு வந்து 100 கொடுப்போம். இதுக்கு வந்து 150 கொடுப்போம். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு தெரியுது. பட் ரொம்ப எப்படி சொல்கிறது, அடுத்த கலரும் தெரியல. என்ன காரணமாக இருக்கும்? மெயின் வித்து அதிகம், அதாவது
மெயின் கண்டெய்னரோட வித்து சரியில்லை, 100 தான் இருக்குது. இங்கே வந்து இது 50, இது 100ன்னு கொடுத்தோம் அப்படின்னா சைஸ் பத்தலை. ஸோ வந்து நான் இது 1000 அப்படின்னு கொடுப்பேன், நல்லா பெரிய கண்டெய்னராக. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ எதையோ கற்றுக்கிறதுனா கற்றுக்கணும். இது வந்து டிராஃபிக் சிக்னல் ஆர்டர்லேயே இல்லை. ஏன் அப்படின்னா நான் எக்ஸை மாற்றிருக்கேன். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் எது? இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். ஐ திங்க் இது ஹரிசாண்டல்னு நினைக்கிறேன். இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், நீளமாக இருக்கு இல்லையா, அதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ வந்து அதில் மாற்றக்கூடாது, நம்ம ஒய் ஆக்சிஸில் தான் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து 50னே மாற்றிடுறேன். ஓகேவா? ஒய் ஆக்சிஸில் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? ரேடியஸ் 40ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதோட சைஸ் என்னவாக இருக்கும்? 80 இருக்கும். அப்போ நான் அடுத்தது கொடுக்கணும் அப்படின்னா 150 கொடுக்கணும். 150யோட ஒரு 80 ஆட் பண்ணால் என்ன வரும்? 230 வரும். ஸோ வந்து 250 தான் கொடுக்கும். அப்போ தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வரும், இல்லைன்னா ஓவர்லேப் ஆகும். ஓகேவா? இப்போ நான் அப்படியே கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். டிராஃபிக் லைட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் விஷயம். அண்ட் தென் டிராஃபிக் லைட் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போவோமா? எஸ்விஜி ரெக்டாங்கிள். ஓகே, இதில் வந்து எல்லாத்தையும் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படி? இங்கே எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க ஆட்ரிபியூட்ஸாக. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வந்து காப்பி பண்ணிப்போம். நான் வந்து ஓகே இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. எஸ்விஜிக்குள்ளே இன்னொரு எஸ்விஜி தனியாக கொடுப்போம். ஒரு 1000 into 1000 அது கொடுத்ததுனால ரெக்டாங்கிள் ரொம்ப கீழே இருக்குது. 1000 வேண்டாம், 250 தானே. அப்போ 300 போதும். வித்து 300 அது கொடுக்கணும்னு அவசியம் இருக்கும். ஹைட்டு தான் 300. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா ரெக்டாங்கிள் நமக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து என்ன சொல்கிறோம்? ஃபில் RGB ஆஃப் 0,0,255. ஆர்னா ரெட்டு, ஓகேவா? ஜினா க்ரீனு, பினா ப்ளூ. ப்ளூ கலரில் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரோக் வித்து 10ன்னு சொல்லியிருக்கோம், 10 பிக்சல்ஸ். அதுக்கு தான் பார்த்தோம். அதோட கலர், ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து RGB ஆஃப் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 0,0,0னா பிளாக்கு, 255,255,255னா ஒயிட்டு. அண்ட் தென் எஸ்விஜி போயிட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டட் ரெக்டாங்கிள். ரவுண்டட் ரெக்டாங்கிள் எப்படி பண்ணுறது? RX RY அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. X ரேடியஸ், Y ரேடியஸ். இது வந்து பேராமீட்டர்ஸ் நம்ம டைரெக்டாக சேஞ்ச் பண்ணி தான் கற்றுக்க முடியும். ஸோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. ரன் பண்ணுவோமே. ஓகே, ரவுண்டட் ரெக்டாங்கிள் அப்படின்னா உங்களை பார்டரில் ரவுண்டாக இருக்கும், அதான் ரவுண்டட் ரெக்டாங்கிள் அப்படின்றது பேர். XY யூஸ்வல் தான். XY பொசிஷன் எவ்வளோ மூவ் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது 200 அப்படின்ட்டு RX மட்டும் கொடுக்குறேன். சேஞ்சஸை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சம்திங் மேலேயும் கீழேயும் மாறி இருக்கு கர்வா. ஓகேவா? இப்போ வந்து இதை பழையபடி மாற்றிட்டேன், 20 தான். ஓகேவா? இப்போ RYயை மாற்றுறேன். இப்போ பாருங்களேன், ஒய் சைடு மாறி இருக்கு. ஓகே, இதுலேருந்து நம்மளால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. என்ன? RY அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட், RX அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம். ரெண்டு சைடும் சேமாக கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன், 2020ன்னு கொடுக்குறேன், ஒரு சின்ன கர்வு மாதிரி அழகாக வருது. இப்போ 150 கொடுப்போமே, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்.
சர்க்கிள் வந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல? அது எப்படி சர்க்கிளாக மாறிச்சு? நான் சொல்லியிருக்கேன் வித்து 150 அப்படின்ட்டு. ஸோ வந்து ரைட் சைட் டாப் அண்ட் பாட்டமில் ஒரு 150 ரேடியஸ் வைக்கிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட்டு 150 ரேடியஸ் வச்சேன் அப்படின்னா அது அப்படியே கரெக்டாக அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, சர்க்கிள் மாதிரி வருது. இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இது ரெக்டாங்கிளாக சர்க்கிளாக அதுதான் குழப்பமாக இருக்குது. ரெக்டாங்கிளை யூஸ் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு போவோம். இது எல்லாமே வந்து ஒரு ட்ரையல் தான், ஓகேங்களா? ஸ்டார் ட்ரா பண்ணியிருக்காங்க. பாலிகன் அப்படின்னு கொடுத்து பாயிண்ட்ஸ் என்னென்ன 100, 10 அந்த மாதிரி வரிசையாக பாயிண்ட்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதை ட்ரா பண்ணிடும், ஓகேங்களா? 198 அப்படின்னு இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு 198 இருக்குது. ஸோ வந்து கரெக்டாக முடியும். ஐ திங்க் 100ல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஓ, இப்போ புரியுதுங்களா? இது எல்லாமே பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ். 100, 10ல் ஒரு பாயிண்ட், அண்ட் தென் 40, 198ல் ஒரு பாயிண்ட், 90, 190, 78ல் ஒரு பாயிண்ட், எல்லாத்தையும் பாயிண்ட்டாக வைக்கிறாங்க. அண்ட் தென் வந்து அதுவே வந்து ஸ்ட்ரோக் ட்ரா பண்ணிடுது. இப்போ இந்த ஸ்டாருக்கான கோடிங்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாருக்கு அப்புறம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதோடு வந்து இவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தனி டுட்டோரியல்ஸ் இருக்குது, இவங்களே கொடுத்துருக்காங்க. இது ரன் பண்ணால் ஒரு ஸ்டார் அப்பியர் ஆகணும். எஸ், ஒரு ஸ்டார் வந்துச்சு. இது எப்படி வருது அப்படின்றத பார்த்துருவோம். இங்கே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாலிகன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலேயே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? 1, அதுக்கப்புறம் வந்து 2, இது வந்து 2, 3, 4, 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஓகேவா? x,y போட்டு பிரிச்சுக்கோங்க. 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கும், ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? ஃபில் லைன். லைம் கலர் அப்படின்னா எலுமிச்சம்பழ கலர் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அப்படிதான் நான் நினச்சிருக்கேன். ஐ திங்க் ஸோ. ஓகே, ஸ்ட்ரோக்கோட கலர் பர்பிள், ஸ்ட்ரோக் வித்து வந்து 5, ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஃபில் ரூல் ஈவன் ஆடு, ஓகேவா? ஃபில் ரூல் ஈவன் ஆடு. இந்த ஈவன் ஆடை எடுத்து பார்ப்போமே, இது இல்லாமல் ரன் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ சேவ் பண்ணுறேன். எல்லா இடமுமே வந்துடுச்சு. என்ன காரணமாக இருக்கும்? இசட் ஈவன் ஆடுன்னு இருக்கு. ஆடு ஈவன்னு கொடுத்து பார்ப்போமே. சேஞ்சஸ் இல்லை, அப்படி ஒன்று இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் வரல. ஈவன் ஆடு இப்படி இருக்கட்டும். இதை பற்றின டுட்டோரியல்ஸ் நம்ம எதாவது சர்ச் பண்ணி பார்ப்போம், நெட்டில் கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் டுட்டோரியல்ஸ்லாம் நானே சொல்லி கொடுத்துருவேன். இந்த டுட்டோரியலில் வந்து நான் உங்களுக்கு எப்படி தேடணும், தேடுறது எப்படி அப்படின்றதையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்றதுனால தான் தேடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபில் ரூல் இன் எஸ்விஜி ஈவன் ஆட் அப்படின்னு தேடும். அது லோடாக இருக்கு. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுற ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், அதில் வந்து என்னோடய ஃபைல்ஸ்லாம் இருக்குது. எஸ் வந்துருச்சு. இந்த வேல்யூ ஈவன் ஆட்
டிட்டர்மைன்ஸ் இன்சைட்னஸ் ஆஃப் எ பாயிண்ட். சம்திங் ரொம்ப நிறைய கொடுத்துருக்காங்க. இருக்கு, இதில் போயிட்டு ட்ரை பண்ணுங்க. எனக்கு இந்த ஃபில் ரூல் எப்படி இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஃபில் ரூல் அப்படின்னா என்ன எனக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்க. ஓகேவா? நான் 1 day டைம் தரேன். அப்படி இல்லை அப்படின்னா ஃபில் ரூல் என்னன்னு நானே சொல்லிடுறேன். ஓகேங்களா? எப்படி தேடணும்னு சொல்லிட்டேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா ஜஸ்ட் அதை தேடி பாருங்கள். தேடி பார்த்தா தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். யாரையும் கேட்காதீங்க, நீங்களே தேடி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நிறைய ட்ரைட் இருக்குது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள். அது வந்து எப்படின்னு கேட்டால், நம்ம இது வரைக்கும் கிரேடியன்ட் தனியாக பார்த்துருக்கோம், டெக்ஸ்ட்டு தனியாக பார்த்துருக்கோம். லோகோலலாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், பின்னாடி கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் இருக்கும். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பேஜ் லோட் ஆகுது. பேஜ் வந்துருச்சு. ஓகேவா? கீழே வர கடைசி எக்ஸாம்பிள் எஸ்விஜி லோகோ அப்படின்றது. ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டுக்கணும். ஓகே, காப்பி பேஸ்ட்லாம் கரெக்டாக பண்ணிக்கணும். ஓனாக க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த டிராஃபிக் சிக்னல்லாம் க்ரியேட் பண்ணலை. இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஏதாவது தோணும்ல, அதை க்ரியேட் பண்ணி பாருங்க. ஓகே, எஸ்விஜி அப்படின்னு இதில் எஸ்விஜி அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? கேன்வாஸில் வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகுது. ஸோ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது? கேப்சாவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. சொல்லியிருக்கோம். டிஇஎஃப்எஸ்னால் என்ன இருக்கும்? டெஃப்னா காது கேட்காதவங்களா? இல்லை, அப்படி இல்லை. அது வந்து டெஃபனேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கே தான் டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? எதை டிஃபைன் பண்ண போகிறோம்? லீனியர் கிரேடியன்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. லீனியர் கிரேடியன்ட், அதோட ஐடி என்ன? கிராட் 1. ஓகேவா? x1 x2 இந்த 4 பேராமீட்டர்ஸ் கொடுத்தோம்ல. எங்கே பார்த்தோம்? இதெல்லாம் வந்து சார்ட், அதாவது கேன்வாஸ் வரைகிறப்ப பார்த்தோம் 4 பேராமீட்டர்ஸ். x2க்கு மட்டும் 100% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஸ்டாப் ஆஃப்செட், ஸ்டாப் கலர்னு ஒன்று பார்த்தோம்ல, அது ஆஃப்செட் 0%. கிட்டத்தட்ட கேன்வாஸும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். சின்டாக்ஸ் மட்டும் மாறுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டைல் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் கலர் என்ன சொல்லியிருக்கோம்? இது வந்து ரெட்டும் க்ரீனும் கலந்த ஒரு கலர், அதாவது ஆரஞ்சு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒப்பாசிட்டி 1. ஒப்பாசிட்டி அப்படின்றது 1 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தெரியும். 0 கொடுத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பிளாஸ்டிக் கவர் மாதிரி. ஓகேங்களா? வேணா உங்களுக்கு 0 கொடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், எல்லோவே காண பாருங்கள். ஏன் காண போச்சு? எல்லோ வந்து இப்போ டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? 0.5 கொடுத்தா லைட் எல்லோ தெரியும். ஓகேவா? இதுதான் விஷயம். அண்ட் தென் ஸ்டாப் ஆஃப்செட், இது 100%. 100%ல் ரெட் கலர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட் கலர் இது ஒர்க்கு பாருங்க, ரெட் கலர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட ஒப்பாசிட்டி ஓகேவா 1. இது வந்து 0.5 வேணும் அப்படின்னு சொன்னால் இதுவும் 0.5 தான் தெரியும் லைட்டாக. ஓகேவா? இதுதான் விஷயம். அண்ட் தென் எலிப்ஸ் வரைய சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம லீனியர் கிரேடியன்ட்டை டிஃபைன் தான் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணிக்கல. ஓகேவா? இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம். சர்க்கிள் பார்த்தோம், ரெக்டாங்கிள் பார்த்தோம், பாலிகன் பார்த்தோம். இது வந்து எலிப்ஸ். எலிப்ஸில் CX CY,
எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியஸ் எக்ஸு ஒய். ஓகேவா? ரேடியஸ் எக்ஸும் ஒய்யும் சேமாக இருந்தால் சர்க்கிளாக மாறிடும். என்ன பாருங்கள், 55 கொடுத்தா சர்க்கிளாக மாறிடுச்சு. தெரியுதுங்களா? இந்த சர்க்கிளாக மாறிட்டு இப்போ 85 கொடுத்தா எலிப்ஸாக இருக்கும். எக்கு ஷேப் வேணுமா உங்களுக்கு? அப்போ இதை 55 வைங்க, இதை 85 வைங்க. 55 85 தான்ன்றது அளவு இல்லைங்க. ஓகேங்களா? அதாவது RXை விட RY அதிகமாக இருந்தால் எக்கு ஷேப்பு கிடைக்கும். ஒரு நிமிஷம்ங்க, சேவ் பண்ணலாம். ஓகேவா? எக்கு ஷேப்பு சைஸ், கண்டெய்னரோட சைஸ் பத்தாததுனால உங்களுக்கு தெரியல, மேலேயும் கீழேயும் கட் ஆயிடுச்சு. அண்ட் தென் என்ன சொல்லியிருக்கோம், டெக்ஸ்ட்டு. ஓகேவா? ஃபில் பண்ணுற கலர் ஒயிட்டு. அப்புறம் ஃபாண்ட்டோட சைஸ் 45. ஃபாண்ட் ஃபேமிலி வெர்டானா ஏரியல் டைம்ஸ் நியூ ரோமன் நிறையா இருக்குது. பட் அந்த கம்ப்யூட்டர்லேயோ மொபைல்லையோ அது சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எதை வேணாம். ஓகேங்களா? அடுத்து எக்ஸு ஒய் அந்த பொசிஷனை வந்து சொல்கிறோம். எக்ஸ் ஒய் பொசிஷன் எதுக்குன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸு, அதாவது இது எக்ஸு இது ஒய், எக்ஸ் ஒய் பொசிஷன் எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அண்ட் தென் எஸ்விஜி அப்படின்றது தான் நம்ம என்ன அவுட்புட் வரணுமோ அது. பாலா அப்படின்னு கொடுத்தோன்னா பாலான்னு வரும். ஓகேங்களா? அடுத்து இந்த டெக்ஸ்ட் டேகை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே வந்து சாரி யுவர் ப்ரௌசர் டஸ் நாட் சப்போர்ட் இன்லைன் எஸ்விஜி அப்படின்றது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கொடுத்தது இன்லைன் எஸ்விஜி. அப்போ இன்லைன் இல்லை, இன்லைன் இல்லாமல் வேறு என்ன இருக்குது? எக்ஸ்டர்னலாக, அதுதான் எக்ஸ்டர்னல் எஸ்விஜி. அது அப்படி எக்ஸ்டர்னல்னு சொல்ல மாட்டாங்க, பட் இது வந்து எஸ்விஜியோட கோடிங்கை இங்கேயே போடுறது. அது இல்லாமல் நான் எஸ்விஜி ஃபைல் தனியாக வச்சுருக்கேன். அதை வந்து இமேஜ் டேக் வச்சு லோட் பண்ண போகிறோம். எஸ்ஆர்சி ஈக்குவல் அந்த இமேஜ் பேர் இப்போ தெரியல, அதை போய் நம்ம பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் கொடுப்போம். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கேன் அந்த எஸ்விஜி எல்லாம் நானே க்ரியேட் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே, பிளான்ட்டு இதெல்லாம் வந்து நான் க்ரியேட் பண்ணேன் எஸ்விஜி. இங்கே தெரியுதுங்கள, இது வந்து இங்க்ஸ்கேப்போட ஐக்கான். ஸோ வந்து இப்போ வந்து HTMLக்கு ஏன் குரோம் ஐக்கான் தெரியுது, அதை வந்து குரோமில் ஓப்பன் பண்ண முடியும். அதுமாதிரி எஸ்விஜியை இங்க்ஸ்கேப்பில் ஓப்பன் பண்ணுவோம், அதனால் அதோட ஐக்கான் தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி HTML தான் நம்ம ஃபோல்டரு. இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி ஆகலைன்னு நினைக்கிறேன். காப்பி ஆகலை. அந்த பிளான்ட் இமேஜ் அதெல்லாம் வந்து நான் இங்க்ஸ்கேப் வச்சு ட்ராப் பண்ணேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா இங்க்ஸ்கேப் அப்ளிகேஷனோட லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். எஸ்விஜின்றதுல தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். காப்பி பண்ணிப்போம். என் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் வீடியோஸ் எல்லாமே 1 மணி நேரம் போயிடுது. இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் ஒரே ஒரு இமேஜை மட்டும்தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இமேஜ் இந்த சென்ஸ் இது எஸ்விஜி தான், ஆனால் இமேஜ் டேக்கில் லோட் ஆகும். காப்பி ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பிளான்ட் டாட் எஸ்விஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ வந்து நான் இந்த இமேஜ் டேக்கில் என்ன கொடுக்க போகிறேன், பிளான்ட் டாட் எஸ்விஜி அப்படின்னு கொடுக்க போகிறேன். நெட்டு ஸ்லோவாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் எது ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இங்கே சின்னோண்டு தான் அந்த இமேஜ் தெரியுது, அதாவது இது வந்து ஒரு ஐகான் சைஸ் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு தெரியும், முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஜூம் வச்சு அந்த இது பெருசாக காட்டுறேன்.
ஓகேவா. இப்பயுமே அது சின்னதாக தான் இருக்குது. இதுதான் இந்த இமேஜ். ஓகேங்களா. நான் இதை ட்ரா பண்ணேன். இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அழகாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. உங்களுக்கு நிறையா இதுலேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது. சன், க்ளவுட் அப்படின்லாம் நிறையா வச்சுருக்கேன். அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். சன் லைட் க்ளவுட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. சன் ஐக்கன் லைட் க்ளவுட். ஃபைல் நேமை மிஸ்பெல் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஆகலை அப்படின்ட்டு பார்க்காதீங்க. ஃபைல் நேமை கரெக்டாக கொடுத்துருக்கோம், செக் பண்ணுங்கள். பாருங்கள், நானும் தப்பாக தான் கொடுத்துருக்கேன். சன் ஐக்கன் லைட்டு அதான் கொடுத்துருக்கணும். பாருங்கள், டி. எஸ், இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஓகேங்களா. பேஜோட கடைசி எங்கேயுமே காணும். கிளிக் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எஸ், ரொம்ப பெருசாக இருக்குது. வேறு ஒன்று அதனால தான் டிஸ்பிளே ஆகும். எஸ், இதுதான் சன் வித்து க்ளவுடு லைட்டாக இருக்குது. இதுதான் நான் ட்ரா பண்ணேன். ஆக்சுவலி இதை வந்து நான் கூகுள் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனேன், ஒத்துக்கிறேன். அந்த சன் வந்து அழகாக இருக்கும். ஓகேவா. அதை பார்த்து அப்படியே நான் ட்ரா பண்ணேன். இந்த க்ளவுட் எல்லாமும் அதை பார்த்து தான் ட்ரா பண்ணேன். ஃபோன் ஐடியா இல்லை. ஓகேங்களா. நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஒரு வெதர் ஆப் கிரியேட். நான் ஆல்ரெடி ஒரு வெதர் ஆப் வச்சுருந்தேன். அது இன்னொரு வெப்சைட்லேருந்து வெதர் டேட்டாவை எடுத்து அழகாக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன், பாருங்கள். நல்லா இருக்குல்ல. ஓகேங்களா. இதுக்கு மேலே இதை சின்னது பண்ண முடியல. ஆக்சுவலாக இது பெருசாக நான் ட்ரா பண்ணிட்டேன். இதை சின்னது பண்ணணும். ஓகேங்களா. இதெல்லாம் தான் ட்ரா பண்ணுறது. எஸ், உங்களுக்கு எஸ்விஜிக்கு டுட்டோரியல் வேணும் அப்படின்னா, எஸ்விஜி நல்லா வெல்வர்ஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே டுட்டோரியல் லிங்க் இருக்குது. இதில் போயிட்டு இன்னும் நிறைய இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பேரிசன் பார்த்துட்டு வந்துடுவோமா. எஸ், எஸ்விஜி வந்து XML யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. XML HTML மாதிரி தான். ஓகேங்களா. இது ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம பார்த்தோம். ஜாவா ஸ்கிரிப்டில் தான் டைப் பண்ணோம். இங்கேயும் அதே லைன் தான் சொல்லியிருக்காங்க, XML பேஸ்டு அப்படின்ட்டு. அண்ட் தென் சம் ஆஃப் த கிராஃபிக்ஸ் லெவல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டால், எஸ்விஜியில் ஏதாவது ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஈச் ஷேப்பை மட்டும்தான் ரீரெண்டர் பண்ணும். பட் கேன்வாஸை பொறுத்தளவுக்கு ஒரு பிக்சலை சேஞ்ச் பண்ணால் கூட, அதாவது ஒரே ஒரு சின்ன ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணால் கூட மொத்த கேன்வாஸையுமே வந்து ரீரைட்டன் பண்ணுமா. ரெசல்யூஷன் டிபெண்ட், ரெசல்யூஷன் இண்டிபெண்ட். இப்போ நான் காமிச்ச இமேஜெல்லாம் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு பார்த்தீங்களா. பிகாஸ் வந்து எஸ்விஜியை பொறுத்தளவுக்கு நம்ம சர்க்கிள்னு சொல்லுவோமே தவிர அதில் வந்து பிக்சல் பை பிக்சலுக்கு வேல்யூ இருக்காது. அதுவாகவே வந்து சர்க்கிளை ட்ரா பண்ணிடும். ஸோ வந்து நம்ம ரெசல்யூஷனை பற்றி பயப்படவே தேவையில்லை. அடுத்து வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் கிடையாது. ஈவெண்ட் ஹேண்ட்லர்னால் என்ன, ஆன் கிளிக்கு, ஆன் மவுஸ் ஓவர் அதெல்லாம் வந்து எஸ்விஜியில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து எக்ஸாம்பிளும் HTML மாதிரியே தான். ஸோ அதில் வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஒர்க் ஆகும். அந்த ஆன் கிளிக், ஆன் மவுஸ் ஓவர் அதெல்லாம். இது வந்து கேன்வாஸ். நம்ம கேன்வாஸ்க்கு வேணால் அப்ளை பண்ணலாம். கேன்வாஸில் இருக்க எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. புவர் டெக்ஸ்ட் ரெண்டரிங் கேப்பபிலிட்டிஸ். டெக்ஸ்ட்டு வந்தப்பயே நான் எவ்வளோ மோசமாக வந்துச்சு, அதனால தான் அதை கேப்சாக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்து யூ கேன் சேவ் த ரிசல்ட்டிங் இமேஜஸ் PNG ஆர் JPG அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ரெண்டரிங் லார்ஜ் ஏரியாஸ் இன் கூகுள் மேப்ஸ் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்லோ ரெண்டரிங் இஃப் காம்ப்ளெக்ஸ். ஏதாவது காம்ப்ளெக்ஸ், இப்போ வந்து நான் சின்னதாக ஒரு வெதருக்காக ஒரே ஒரு சர்க்கிள் அப்புறம் வந்து ஒரு க்ளவுட் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா. நீங்கள் வந்து என்டையர் பேஜையுமே எஸ்விஜியை வச்சே ட்ரை பண்ணிங்கன்னு வைங்க, அது மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ட்ரா பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும்.
ஸோ வந்து எஸ்விஜி யூஸ் பண்ணி நிறைய ட்ரா பண்ணாதீங்க. நாட் சூட்டட் ஃபார் கேமிங் அப்ளிகேஷன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். ஓகே, இதெல்லாம் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். கேன்வாஸ்க்கும் டுட்டோரியல் இருக்குது. நான் சொன்னது பேசிக்ஸ் தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இதில் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா கற்றுக்கோங்க. இங்கே வந்து இங்க்ஸ்கேப் அப்படின்ற ஒரு ஆப் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இங்க்ஸ்கேப் அப்படின்ற ஆப்போட ஐக்கான் உங்களுக்கு காட்டுறேன். கிளிக் பண்ணுங்கள். அது ஒரு பிளாக் கலரில் ஐக்கான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் குயிக் ஆக்சஸ் போகணும் அப்படின்னா அவைலபிள். இதுதாங்க அந்த ஆப்போட ஐக்கான். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட வெர்ஷன் சப்போர்ட் ஆகிற மாதிரி நீங்களே ஓனாக ட்ரா பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் சும்மா ஒரு இமேஜ் ட்ரா பண்ணேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓனாக ட்ரா பண்ணுங்கள். இதுதான் நெட்லேயே கூட நிறைய அவைலபிள். ஓகேவா? நிறைய இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கூட நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஏபிஐ பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. பை பை.